வணக்கம் நேயர்களே, வணக்கம். நீண்ட நாள் பிறகு மீண்டும் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல. இந்த நாள் அப்படி ஒரு சிறப்பான நாள். என்ன நாள் அப்படின்றீங்களா? யுவர் பெஸ்ட்டு லைஃப் பிகின்ஸ் வித் யர் ஸ்மைல் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஒரு ஸ்மைலோடு ஆரம்பிக்கும் போது எல்லோரோட லைஃப்பும் வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா ஆரம்பம் அப்படின்றாங்க. ஸ்மைல் அப்படிங்கும்போது எல்லோரும் யோசிப்போம், எப்படி சிரித்தா நம்ம பல்லு எப்படி தெரியும், எத்து பல்லா இருக்கா, உள்ள பள்ளி தள்ளி இருக்கா, கரெக்டாக இருக்கா, பளிச்சுன்னு இருக்கா, அழுக்காக இருக்கா, இப்படியெல்லாம் யோசனை வரும் நிறைய நம்ம மக்களுக்கு. அதனால் சிரிங்க அப்படின்னு சொன்னால் சிரிக்க மாட்டோம் யாரும். ஒரு ஃபோட்டோகிராஃபர் நின்று ஃபோட்டோ எடுக்கணும், சிரிங்க, நல்லா சிரிங்க அப்படின்னு 4 தடவை அவர் சொன்னால் தான் நாமளே சிரிப்போம். எப்போயாவது சிலர் மட்டும்தான் அழகாக தன்னோட பற்கள் வெளியே தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப நல்லா சிரிப்பாங்க. இந்த மாதிரி சிரிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா பற்கள் தான். பற்கள் அழகாக இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் சிரிக்கிறதுக்கு நல்லா தோணும், சந்தோஷமாக தோணும் அப்படின்னு. அதோட பல் வலி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, யாரும் பேச முடியாது, சுருண்டு படுத்துருவாங்க. ஜுரம், தலைவலி, காய்ச்சல் வந்துருச்சு, உடம்பு முடியலன்னு வெளியே போக முடியாது, பேச முடியாது, இப்படி நிறைய இருக்குது. ஒரு பற்கள் வலி வந்துட்டா அந்த பல்லுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. இந்த பற்களில் நிறைய விதங்கள் இருக்குது, நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி அதோடு நம்மளோட ஸ்பெஷல் டே ப்ராத்தோடான்டிஸ் டே. இந்த டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பெஸ்ட் டென்டல் காலேஜ்லேருந்து கல்லூரி முதல்வர், பேராசிரியர், செயற்கை பல் மருத்துவர், துறை தலைவர், இன்னும் நிறையா சொல்லிட்டே போகலாம் போல இருக்கே, டாக்டர் மாலதி தயாளன் அவர்களை நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம். அவங்களோட பொது சுகாதார பல் மருத்துவர் டாக்டர் பேராசிரியர் பழனிவேல் பாண்டியன் வந்திருக்காங்க. 2 பேருக்கும் வணக்கம். 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 ரொம்ப அழகான இந்த டேயை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த டேயோட கொண்டாட்டம்ங்கிறது வந்து செயற்கை பல் வச்சுக்கிறது அப்படிங்கிறது. எல்லோரும் இயற்கை பல் இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும். செயற்கை பல் வைக்கிறம்போது அவங்களுக்கு வந்து எந்த சூழலில் அவசியம், எப்போ வச்சுக்கலாம், இந்த வச்சா எவ்வளோ நாள் நல்லா கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியுமா? செயற்கை பற்கள்ன்றது வந்து ஒரு அது ஒரு பெரிய கடல் போல. செயற்கை பல் வந்து எல்லா பல்லும் ரீப்ளேஸ் பண்ணலாம், அல்லது ஒன்று இல்லை என்றால் 2 பற்களும் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ரிமூவல் ப்ராசடான்டிக்ஸ். அது தவிர ஃபிக்ஸ்ட் ப்ராசடான்டிக்ஸ். ஃபிக்ஸ்ட் ப்ராசடான்டிக்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பில்டிங்கில் வந்து டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு பாலத்தை கட்டுறீங்க, பிரிட்ஜ். அதே போல் க்ரௌன் அண்ட் பிரிட்ஜ். க்ரௌன்னா பல் வந்து சொத்தையால் ரொம்ப சேதம் அடைந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு கேப் கொடுக்கும், கிரீடம் மாதிரி கொடுப்போம். ஸோ அது வந்து க்ரௌன் அண்ட் பிரிட்ஜ் ப்ராசடான்டிக்ஸ். ஸோ ஒன்று வந்து ரிமூவல் ப்ராசடான்டிக்ஸ், ஒன்று வந்து ஃபிக்ஸ்ட் ப்ராசடான்டிக்ஸ். மற்றபடி சில பேஷண்ட்ஸ் வந்து பல்ல வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ சில பல்ல காரணத்தினால பல வருஷங்களாக மெயின்டைன் பண்ண போயிருந்ததுன்னா பல் வந்து அடைஞ்சிடும். சேதமாயிட்ட பிறகு அந்த பல் முகத்தோடைய ஹைட் கம்மியாயிடும். ஸோ அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது வந்து ஒரு பல்லு 2 பல்லு இல்லை, என்டையர் ஜா பல்லில் இருக்கிற 32 பல்லையுமே நம்ம மெயின்டைன் பண்ணோம், ஹைட் மெயின்டைன் பண்ணோம், அழகு மெயின்டைன் பண்ணோம். அது வந்து ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன். அதை தவிர நீங்கள் ப்ராசடான்டிஸ்ட்ன்றது வந்து மேல் தாடை மட்டும், கீழ்த்தாடை, வாய் மட்டும் அல்ல, இன்னொரு துறை இருக்குது. அது பேர் வந்து மேக்ஸிலோஃபேஷியல் ப்ராசடான்டிக்ஸ். அது என்னென்னா ஸ்டொமட்டோக்னாத்திக் சிஸ்டம். ஸ்டொமட்டோக்னாத்திக்னா தாடை, மேல் தாடை, கீழ்த்தாடை வந்து ஜாஸ், அதை சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ் ஸ்டொமட்டோக்னாத்திக் சிஸ்டம். இந்த சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டால் சேதமடையலாம், இல்லை புற்றுநோய் காரணத்தால் சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த எக்ஸிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்ஷியல் மேக்ஸிலெக்டமி, டோட்டல் மேக்ஸிலெக்டமி. அப்படி இருக்கிறச்ச அந்த என்டையர் சரௌண்டிங் டிஷ்யூஸ் வந்து இது ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ அது அந்த ஸ்பெஷாலிட்டி பேர் மேக்ஸிலோஃபேஷியல் ப்ராசடான்டிக்ஸ். அது தவிர பலருக்கும் தெரியாத ஒன்று என்னென்னா, நோஸ், மூக்கு, காது, கண், விரல், அதே போல் உடலில் இருக்கிற மெஜாரிட்டியான பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி இஸ் கால்ட் அஸ் மேக்ஸிலோஃபேஷியல் ப்ராசடான்டிக்ஸ். அது தவிர ஜீரியாட்ரிக்ஸ்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த ஜீரியாட்ரிக்ஸில் வந்து முதியோருக்கான ஸ்பெஷல் நியூட்ரிஷன்லேருந்து தொடங்கி சைக்கலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ பல் மருத்துவ துறையில்
அநேகமாக நம்ம நிறைய பிரிவு இருக்கிறது ப்ராஸ்டடான்டிக்ஸ். ஓகே. ஸோ அப்பேற்பட்ட ப்ராஸ்டடான்டிஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல ஒரு ஒரு பேஷண்ட்டோட வாழ்வை மேம்படுத்துகிறோம். ஸோ அப்படிப்பட்ட ப்ராஸ்டடான்டிஸை செலிப்ரேட் பண்ணுற தினம், கொண்டாடுற தினம் தான் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 22 செலிப்ரேட் பண்ணுறோம் ஆஸ் ப்ராஸ்டடான்டிஸ்ட் டே. ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போ எல்லாருமே பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் முகம் பார்த்த உடனேயும் ஒரு அழகை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது பற்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எத்து பல் இருக்கிறது இல்லை, பற்களே சிலருக்கு அப்படியே ஒரு வயசு ஆக வெளியே வந்துட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரியான பற்கள் வெளியே வரும்போது முகத்தோட நீங்கள் அளவு மாறிடுன்றீங்க பாருங்க. கண்டிப்பாக இந்த முகத்தோட ஹைட் மாறிடும் அப்படின்றீங்க. ஹைட் வந்து ரெடியூஸ் ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். ஓகே. அப்போ அந்த பற்களை நம்ம சரி பண்ணும்போது அந்த ஹைட் திரும்ப கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நாங்கள் வந்து ஒரு பல்லை மட்டும் பார்க்க மாட்டோம். we will look at the whole patient. ஒரு பல்லு மட்டும் இல்லை, பல்லோட சேர்த்து வாய், அந்த உதடுக்கு பல்லு ரிப்ளேஸ் பண்ணும்போது உதடுக்கு சப்போர்ட் இருக்கணும். ஸோ அந்த உதடுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்கும்போது ஒரு 30 வயசு பேஷண்ட்டுக்கு கொடுக்குற சப்போர்ட் வேற இருக்கும், 60 வயசு பேஷண்ட் கொடுக்குற சப்போர்ட் வேற இருக்கும். ஸோ அநேகமாக இந்த மாதிரி நாங்கள் ரீஹாபிலிட்டேட் பண்ணுறச்ச பேஷண்ட்டோட பழைய ஃபோட்டோகிராஃப்ஸை கேட்போம் சில சமயத்தில். ஆனால் அந்த வயசுக்கேற்ப ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓ சூப்பர். அப்போ எங்கள் ஏஜில் இருக்க ஃபோட்டோ காமிச்சா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப எங்கே கொண்டாந்துடலாம்? இல்லை, கொண்டாட முடியாது, அது ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். சரி சரி. அப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு எத்துப்பல் வர்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி உள்ளே வச்சுக்கிற மாதிரி நம்மளை இது வந்து சரி பண்ணி எத்து பல்லு கரெக்ட் பண்ணுறது ஆர்த்தோடான்டிக்ஸ். நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ எங்கள் துறையில் எங்கள் ஸ்பெஷாலிட்டியில் நாங்கள் கரெக்ட் பண்ணுறது ஸ்மைல் டிசைனிங் இல்லைன்னா வீனியர்ஸ் கொடுப்போம். எத்து பல்லு அவ்வளோ கரெக்ட் பண்ண முடியாது எங்கள் ஸ்பெஷாலிட்டியில். ஓகே ஓகே, சிறப்பு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்மா.